வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான அவல் ரவை சேர்த்து நெய் லட்டு தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. இனிப்பு பலகாரத்துக்கு இந்த லட்டு செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு அவல் ரவா லட்டு நெய் சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. 20 முந்திரி சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். லேசாக செவந்து வந்த பிறகு எடுத்துக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் விட்டுங்க அவல் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு லேஸ் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க, கருக விட்டுறக்கூடாது. அவல் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, அவல் நல்லா நெய்யில் இந்த மாதிரி எல்லா அவலுமே பொரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரைச்சிட்டு லட்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி கப்பு தான் எடுத்திருக்கேன். ரவை நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க. ரெண்டு நல்லா சூடாகட்டுங்க. இப்போ அவலும் ரவையும் வறுத்து வச்சது சூடாரிச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துட்டேங்க. ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட 5-6 ஏலக்காய் பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் முழுசாக இருந்துச்சுன்னா ரவையெல்லாம் பொடிக்கும் போதே நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். அது கூடயே சேர்த்து 1 கப் அளவுக்கு பொடிச்ச மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுங்க. பெரிய மிக்ஸி ஜார்னால் ஒட்டுக்கா போட்டேன். நீங்கள் போடும்போது பாதி அளவு தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு கிடைக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ உருண்டு பிடிச்சி பார்க்கும்போது கொஞ்சம் நெய் பத்தலைங்க. அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் எடுத்துருக்கேங்க. நெய்யை கொஞ்சம் உருக்கி சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ உருக்குன நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். இது நெய் சேர்த்து செய்கிறனாலங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் தேவைப்படும். சூடாக இருக்கிறதுனால பார்த்து கலந்துக்கணும். நல்லா நெய் ஒன்று சேர கலந்துருக்கணும். தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. வெல்லம் குப்பை தூசி இல்லாத வெல்லம் தாங்க அதிகமாக வரனால நான் அப்படியே டைரெக்டாக ஏற்றிக்கிட்டேங்க. இலக்கமான வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நெய் குறைவாக தாங்க பிடிக்கும். கொஞ்சம் வரன்னு வெல்லம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க வேணும். இந்த லட்டு 1 வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம லட்டு செய்யும்போது ஒரே முட்டை நெய்யை ஊற்றி எல்லாத்துலேயும் பரட்டி நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாதுங்க. பாதி பாதியாக எடுத்து சூடு பண்ண நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி தான் நம்ம அளவளவாக சூடுபடுத்தி தாங்க உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூட்டோட உருண்டை பிடிக்கும்போது கிரிப்பாகவும் இருக்கும், சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் அவல் ரவா நெய் லட்டு செய்துட்டேங்க. இந்த லட்டு இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.